ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ பண்ணுறதில்ல. கொஞ்சம் டைம் இல்லாமல் பிஸியாக இருந்ததுனால வீடியோ பண்ணுறதுக்கு முடியறதில்ல. எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் அண்டு ஹாப்பி கிறிஸ்மஸ். ஏன்னா இன்றைக்கி தான் கடைசி நாள். இந்த டிசம்பர் முதல்லேருந்து கடைசி வரைக்கும் எப்போ வேணாலும் யாருக்கு வேணாலும் சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி கடைசி நாள். ஏன்னா கிறிஸ்மஸை கூட நான் 1 மணிக்கு தான் ரூமுக்கே போனேன். அன்றைக்கி குளிக்கிறதுக்கு டைமே இல்லை. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட நான் விஷ் பண்ணவே இல்லை, ஃபோனே எடுக்கலை. அதனால தான் இன்றைக்கி சாயந்தரம் சீக்கிரமாக குளிச்சுட்டு வந்துட்டேன். போகும்போதே எங்கள் மேடம் சொல்லிட்டு போனாங்க, கீழே யாரும் இல்லை வீட்டில் அப்படின்னு. அதனால தான் நான் குயிக்காக வந்துட்டு நான் கீழே வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். எங்கள் பசங்கள்லாம் வெளியில் போயிருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது நடந்து போன இந்த வருஷத்தில் நிறைய நம்ம பேஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா லைஃப்ன்றது எல்லாமே சந்தோஷம் கிடைக்காது. கஷ்டம், துன்பம், இப்படி நிறைய அப்செட் ஆகணும், தூங்காத ராத்திரிங்க, நம்ம சாப்பிடாத ராத்திரிங்க, இப்படி வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாருமே ஏதாச்சும் ஒரு ரீதியில் அவங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க, இருந்துட்டு கூட இருக்கிறாங்க. ஆனால் யாருமே நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லி நம்ம நெஞ்சில் கை வச்சு நம்மளால் சொல்ல முடியாது. அதுக்கு ஏன் காரணம்னா, நானும் உங்கள் எல்லாருலேயே நானும் ஒருத்தி தான். ஏன்னா உங்களை மாதிரி தானே நான் கூட வேலை செய்கிறேன். நம்ம மேலைக்கு வேணும்னா சிரிச்சுட்டே இருக்கலாம், நம்ம மனசுக்குள்ளே நம்மளுக்கு கஷ்டம் கவலைன்றது கண்டிப்பாக இருக்கும். எல்லாத்துக்குமே நான் ஒரு விஷயந்தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம எப்போ பேக் எடுத்துகிட்டு வெளிநாட்டுக்கு போகணுன்னு சொல்லி ஏர்போர்ட்டில் கால் வைக்கிறோமோ அப்போவே எல்லாம் முடிஞ்ச மாதிரி தான். ஏன்னா டோட்டலாக நம்ம லைஃபே மாறிடும். நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கும்போது அந்த லைஃப் வேறு, வெளிநாட்டுக்கு வந்த பிறகு நம்ம லைஃப் வேறு. எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் தான் நம்ம இருப்போம். ஏன்னா நம்ம ரிமோட் அமுத்தினா கார் எப்படி போகுமோ அது மாதிரி தான் நம்ம கூட அவங்க வார்த்தையால் நம்மளை சாவடிப்பாங்க. ஏன்னா அவங்க இது சொல்லுவாங்களா அது சொல்லுவாங்களான்னு சொல்லி நான் கூட இப்போ இந்த வீட்டில் 18 வருஷமாக வேலை பார்க்குறேன். ஆனாலும் நான் இப்போ கூட பயப்படுறேன். அதுக்கு காரணம் என்னென்னா, நீ 10 வருஷம் வேலை செய், 1 வருஷம் வேலை செய், 5 மாதம் கூட வேலை செய், ஆனால் எல்லாமே ஒன்றே. ஏன்னா அவங்களுக்கு நம்ம அடிமை மாதிரி தான். ஆனால் நிறைய விஷயங்களில் நம்ம குவைட் கவர்மெண்ட்டுக்கு உண்மையிலே நம்ம தேங்க்ஸ் சொல்லிக்கணும், ஆன்சர் சொல்லணும். ஏன்றியா நிறைய பேருக்கு இந்த குவைட் லைஃப் கொடுத்துருக்கு. நானும் நகை வாங்கியிருக்கிறேன், வீடு வாங்கியிருக்கிறேன், என் பிள்ளைங்கள படிக்க வச்சிக்கின்னு, இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையுமே நம்ம 30 நாள் கஷ்டப்பட்டால் நம்மளுக்கு கை ரொம்ப சம்பளம் வருது. ஆனால் அதில் நம்ம கவலைப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, சந்தோஷன்றது இல்லை. ஏன்றியா நம்ம லைஃப்பை திரும்பி பார்த்தோம்னா பாதி லைஃப் இங்கேயே போயிடுச்சு. எனக்கு 22 23 வயசில் அப்போ வந்தேன் நான். என் லைஃப்ன்றது பாதி இங்கே குவைட்லேயே போயிடுச்சு. இங்கே நான் 3 வருஷம் 4 வருஷம் வேலை செய்கிறேன். நான் 1 மாதம் தான் இந்தியாவில் இருக்கிறேன். அப்போ டோட்டலாக என் பிள்ளை என்னை கேட்பான், உனக்கு குவைட்டு மேடம் பாபா வேணுமா இல்லை எங்கள் ஃபேமிலி வேணுமான்னு சொல்லி கேட்பான். நான் சொன்னேன் அவங்க தான் வேணும்னு சொல்லுவேன். அது காரணம் என்னென்னா, இங்கே நான் 3 வருஷம் 4 வருஷம் வேலை செய்கிறேன். ஆனால் இந்தியாவுக்கு போனால் 1 மாதத்துலேயே நான் ரிட்டர்ன் வந்துடுறேன்.